قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزكيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، من أقامها فقد هدم الدين ومن تركها فقد أقام الدين. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜும்ஆவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். எங்கும் நிறைந்தோனை, ஏக புகழோலனை, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனை, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி, வல்லோனின் தூதராகி போர்வாள் ஏந்தும் வீரராகி வல்லல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகளாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும், இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய நல்லுள்ளங்கள் மீதும், பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும், சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை, சென்ற வாரம் நாம் பார்த்தோம் பொய் என்ற தலைப்பின் கீழ் பல ஹதீசுகளையும் பல ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்திருந்தேன். இன்றைக்கு தலைப்பாகிறது ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் என்பது சிறப்புக்குரிய மாதமாக இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதம் அமலை கூட்டக்கூடிய ஒரு மாதமாக வைத்திருக்கின்றார். எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் அமல்களை இபாதத்தை கூட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதாக இறைவன் அமைப்பை நமக்கு வைத்திருக்கின்றான்.
இந்த ரஜபுடைய மாதம் தொழுகையுடைய மாதம் என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் தொழுகை சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா வ ஷஹரி ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலையும் ஷாபானுடைய மாதத்திலையும் எங்களுக்கு நீ பரக்கச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்வார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவாக இருக்கிறது. இதில் 3 பாட்டுகளாக பிரிக்கப்படுகிறது. ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்வார்கள். ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் கூலியை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக அமலை நாம் கூட்ட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் உம்மத்துடைய மாதமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையான பாட்டுகளை நமக்கு பிரித்து தந்தார்கள். முதலாவதாக அல்லாஹ்வுடைய மாதம், இரண்டாவது என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றாவதாக உம்மத்துடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் போதுமானவன். இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மேராஜுக்கு அழைத்து இபாதத்து சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஹைராத் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா 7வது வானத்துக்கு மேலே அர்ஷ் குர்ஸ் எல்லாமே சந்தோஷம் அடைந்தது என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு இந்த ரஜபுடைய மாதம் பரக்கத்து பொருந்தியக்கூடிய மாதமாக, இதில் அதிகமாக அமல்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரஜபுடைய மாதத்துடைய ஆரம்பமாக நாம் பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மாதத்தில் முபாரக் என்று சுப செய்தியை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த சுப செய்தி நம்முடைய காது வரைக்கும் வந்துவிட்டது. இந்த மாதத்தில் பரக்கத் உள்ள மாதமாக வைத்திருக்கின்றான். இந்த மாதத்தை கண்ணியமும் படுத்த வேண்டும், இறைவனுடைய தௌஃபீக்கையும் பெற வேண்டும், அதிகமான அமல்களை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ தௌஃபீக் என்பது இறைவனுடைய நாட்டம். இப்போ சொல்ல போனால் கானாய காபத்துல்லா, எப்படி அல்லாஹுடைய வீடு என்று அந்த காபத்துல்லாவுக்கு ஒரு பிரத்யேகமாக கண்ணியமிக்க ஒரு இடமாக உலகம் முழுக்க முஸ்லீம்களாக மாற்று சமுதாயத்து மூலமாக கண்ணியமாக கருதக்கூடிய இடம்தான் காபத்துல்லா. அதை கண்ணியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். 2வதாக சொன்னார்கள், குர்ஆனை இலாஹி, இது இறைவனுடைய தொடர்பு உடைய விஷயமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என குர்ஆன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக இது குர்ஆனுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது, காபத்துல்லாவுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கிறது. அதே போல இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஜுல்காதா மாதத்திலும் ஜுல்ஹஜ்ஜுடைய மாதத்திலும் அல்லாஹ் தஆலா ஏராளமான கண்ணியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அதே போல இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த சிறப்பை பெற்று நம்மவர்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்று 50 நேரம் தொழுகையை 5 நேர தொழுகையாக நமக்கு கொண்டு வந்தார்கள். எவ்வளோ நேரம்? 50 வக்துடைய தொழுகை. இந்த 9 தொழுகாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிராஸ் கேள்வி கேட்க ஏறத்தாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் ஒரு 9 முறை சென்று அந்த தொழுகையை குறைத்து விட்டு வந்தார்கள். அப்பொழுதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத் இந்த தொழுகை கூட தொழுகாது என்று சொன்னார்கள். உங்களுடைய உம்மத்து இந்த அமலை கூட செய்ய மாட்டார்கள்.
5 நேர தொழுகையே சரியான முறையில் தொழுக மாட்டார்கள். ஒன்றும் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கூட அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மறுபடியும் போவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த 5 நேரம் தொழுகை நமக்கு பரிசாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தந்திருக்காங்க. இன்றைக்கு தொழுகை விஷயம் நம்மிடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப குறைவாகிவிட்டது. போராட்டத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றோம். பாபர் மசீதை இழந்தோம், போராடி கொண்டுதான் இருக்கிறோம். வரலாறு ஆசிரியர்கள் எழுதுவார்கள், ஒரு பாபர் மசீது தான் இழந்தார்கள், இன்றைக்கு பல பாபர் மசீதுகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று வரலாறு ஆசிரியர்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டுவது சிறந்தது கிடையாது, பள்ளிவாசலை கட்டி அதில் அமல் செய்வது தான் சிறந்தது என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. பள்ளி என்பது இறை இல்லம் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்வார்கள். இந்த பள்ளிவாசலில் அதிகமாக அமல்கள் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பள்ளியில் ஆபாதாக இருக்கிறதோ எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் ஆபாதாக இருக்கும். பஜார் ஆபாதாக இருக்கிறது, சினிமா ஹால் ஆபாதாக இருக்கிறது, அனாச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள் ஆபாதாக இருக்கிறது, எல்லா ஹராமான விஷயம் செய்யக்கூடிய இடமெல்லாம் ஆபாதாக இருக்கிறது. பள்ளி மட்டும் வீரானாக இருக்கிறது, வெறிச்சோண்டி கடந்து கொண்டிருக்கிறது. பள்ளியில் விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட தொழுகாலியை பார்க்க முடியவில்லை. பள்ளியில் விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட மனிதர்களை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான், நம்முடைய அமல்களும் பலகீனமாக இருக்கிறது. எப்படி நாம் சரி செய்வது? இஸ்லாத்துடைய 5 விஷயங்களை சொல்ல 5 கடமைகள் இருக்கிறது. முதலாவதா தௌஹீத், கலிமாவை மொழிந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவது இறைவன் நமக்கு பொருளாதாரம் கொடுத்தால் அந்த பொருளாதாரம் மூலமாக காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 5 தூண்களில் தான் இறைவன் இஸ்லாத்தை வைத்திருக்கின்றான். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இந்த 5 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் நுபுவத்துடைய பட்டத்தில் இருந்து நபி படிவ பட்டத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் இந்த சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகாளியாக உருவாக்கினார்கள், நோம்புதாரிகளாக உருவாக்கினார்கள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக உருவாக்கினார்கள், அல்லாஹுடைய காபா ஷரீஃபுக்கு சென்று ஹஜ் செய்யக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்தார்கள். அந்த அளவுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அடுத்து சொன்னால் இந்த தொழுகை யார் நிலைநாட்டுகின்றார்களோ, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் மன் அகாமஹா ஃபக்கத் அகமத்தீன் ஒமன் தரக்கஹா ஃபக்கத் ஹதமத்தீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். யார் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்களோ இஸ்லாம் அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. யார் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ இஸ்லாத்திற்கும் ஈமானிற்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு உடலில் தலை அவசியமோ அதே போல கலிமா சொன்னவர்களுக்கு தொழுகை முக்கியம்தான். இந்த தொழுகை இல்லாட்டி இஸ்லாத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது என்பதை சொன்னார்கள். தொழுகை என்பது இஸ்லாத்துடைய தூண் என்று சொன்னார்கள். இந்த தூணை அவர்கள் பாதுகாத்தார்கள். தொழுகவில்லை என்று சொன்னால் அந்த தூண் சரிந்து விட்டால் என்ன ஆகும்? கீழே விழுந்து விடும். இதே நிலைமைதான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த நிலைமை வரக்கூடாது. தொழுகுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள், திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கு தொழுகைக்கும் அல்லாஹுடைய தொடர்புக்கும் எந்த விதமான திரை கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு தொழுகாதனால தான் பல சோதனைகளும், பல கஷ்டங்களும், பல துயரங்களும், பல வறுமைகளும் நம்மளை சார்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. தொழுதால் அல்லாஹ் தஆலா நம்முடைய முகத்தையும் பிரகாசமாக்குவான், நம்முடைய தொழிலிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். இந்த தொழுகை மட்டும் நம்மிடத்தில் இருந்து எந்த காரியமும் செய்தாலும் அது வெற்றியாக தான் அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள்.
அதே போல தொழுகைக்கு அழைப்பு கொடுங்கள், தொழுகைக்கு அழைப்பு கொடுங்கள். இருந்தாலும் சில நபர்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்று கூட சொல்லுங்கள். சொல்லும் பொழுது அவர்களுடைய நாவில் கொண்டு ஒரு வார்த்தை, தடிப்பமான வார்த்தை வந்துவிட்டால் அவர்கள் காஃபிராக விடுவார்கள். தொழுகைக்கு வாருங்கள் என்று சொன்னால் வர முடியாது என்று சொன்னால் ஈமான் போகிவிடும், ஈமான் போகிவிடும். இந்த மாதிரி நுணுக்கமாக தன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஹிக்மத்தாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள். பள்ளியுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளியுடைய தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். மலக்குமார்கள் வரக்கூடிய இடமாக இருக்கிறது. மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஆமீன் சேர்ந்து விட்டால் இந்த உலகமும் உங்களுக்கு வெற்றி, மறுமையும் வெற்றி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை விடுவது மாபெரும் குற்றம், கபீரா குணா, பெரும்பாவம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பள்ளியெல்லாம் வெறச்சோண்டு கிடைக்கிறது. இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். ஒரு மூதாட்டி, ஒரு நபியுடைய காலம், அந்த நபியுடைய பெயர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபியுடைய பெயர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வரலாறுல 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், இன்னொரு வரலாறுகளுக்கு 1050 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று 2 விதமான அறிவிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த நபியுடைய காலத்தில் கப்பல்கள் செய்தார்கள். 950 ஆண்டுகள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஏறத்தாழ 80 ஜோடிகள் மட்டும்தான். எத்தனை பேர்கள்? 80 ஜோடிகள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். வேறு யாருமே வரவில்லை. நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நபிக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமான வேதனையும் இந்த சமுதாயம் கொடுத்தது. இருந்தாலும் ஏகத்துவத்தை அவர்கள் விடவில்லை. ஓரிரை கொள்கை, இறைவன் ஒருவன் தான், அந்த ஒரு நம்பிக்கை நம்மளிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். இந்த பூமியில், இந்த இடத்தில் பெரிய தூஃபான் என்ற பூகம்பம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டது, எல்லாருமே தயாராகி விடுங்கள் என்றெல்லாம் அந்த நபி அவர்கள் எச்சரிக்கை கொடுத்தார்கள். எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது கூட அந்த மக்கள்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊர் நன்றாக இருக்கிறது, ஊர் நன்றாக இருக்கிறது, எப்படி இந்த ஊருக்குள்ள தண்ணி வரும், இந்த ஊருக்குள்ள எப்படி தண்ணி வரும்? ஏதோ முட்டாள்தனமாக ஒரு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னாங்க? அறிவு இல்லாத தனமாக இவர்கள் என்ன செய்யற, ஒரு கப்பலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு மூதாட்டி சொன்னார், நபியே, நீங்கள் அந்த கப்பல் ஏறும் பொழுது என்னையும் நீ அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன உடனே அந்த மூதாட்டியுடைய பேச்சை மனதில் வைத்துவிட்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த கப்பல் தயாரான உடனே இந்த பூமியில் பூகம்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மலைகள் வந்துவிட்டால் நான் கூட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அல்லாஹாலா இந்த இடத்தில் ஒரு மறதி அல்லாஹாலா கொடுக்கிறான். யாருக்கு? மறதி அல்லாஹாலா கொடுக்கிறான். ஏனென்றால் மறதி என்பது நபிமார்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். மனிதனுக்கு எதுவுமே நினைவில் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது. எதுவுமே ஒரு நினைவில் இருந்தால் மனிதன் மனிதனாக வாழ முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மறதி இருக்கதான் வேண்டும். நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வஃபாத்தான உடனே 3 நாட்கள் வரைக்கும் ஒரு துக்கம் இருக்கும். அந்த 3 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் மறதியை கொடுத்துருவான். உடலெல்லாம் திடகாட்டமாக ஆகிவிடும். அந்த கவலை நம்மளை விட்டு போகிவிடும். யாராவது பேசினாதான் அந்த நேரத்தில் அழுகை வரும் ஒழிய மற்ற நேரத்தில் அந்த அழுகை வராது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மனிதர்களை 3 விதமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஹுலிகல் இன்சான ஸஈஃபா, மனிதர்களை இறைவன் பலகீனமாக படைத்திருக்கின்றான். ஹுலிகல் இன்சான மின் அஜல், மனிதன் அவசர புத்திக்காரனாக இறைவன் படைத்திருக்கின்றான். இன்னல் இன்சான் அல கனூர், மனிதன் நன்றி கெட்டவன் என்றெல்லாம் இறைவன் கூறி காட்டுவான். 3 வகையான ஆயத்துகளுக்கும் சிறப்பு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதில் மறதி என்பது நல்ல ஒரு விஷயம், ஒரு பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறந்தார்கள். ஊருக்குள் தண்ணி வந்தது. சமீபமாக நாம் எல்லாம் பார்த்துருப்போம், நியூஸ் மூலமாக பார்த்துருப்போம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை, இந்த ஊருக்குள்ளே இப்படி தண்ணி வந்தது. மக்கள்கள் எப்படி கஷ்டமெல்லாம் பட்டார்கள். இதெல்லாம் நம் கண்கூடாக வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக எல்லாத்துக்கும் இந்த செய்தி உலகம் முழுக்க நாம் பார்த்தோம்.
இந்த மக்களுக்கு இவ்வளோ பேர் அழிவு ஏற்பட்டு விட்டது, இத்தனை பேருடைய வீடெல்லாம் தரமாகிவிட்டது. அதே போல அந்த மனிதர்களுக்கு பல உதவி தொகைகளும் பல ஊர்களிலிருந்து பல நாட்களிலிருந்து திரட்டி அவர்களுக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. பல பள்ளிவாசல்களில் அவர்களுக்கு ஆதரவுகள் கொடுக்கப்பட்டது. பள்ளிவாசல்களில் அவர்களுக்கு உணவும் சமைச்சு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் பார்த்தோம். ஏன்னா உதவி செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறார். உதவி செய்யக்கூடிய இன்றைக்கு ரசூல்லா காலத்திலிருந்து நபிமாருடைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நாளை கயாமத்து நாள் வரைக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரே சமுதாயம் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். எல்லாத்துக்கும் உதவி செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இது நபியுடைய வழி என்றெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம். தானம் செய்வது நபியுடைய வழியாக இருக்கிறது, ஜகாத்து கொடுக்கிறது நபியுடைய வழியாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் பார்த்துவிட்டு அந்த மூதாட்டி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துவிட்டது, வெள்ள பிரளயம் வந்துவிட்டது. 80 ஜோடிகளை ஏற்றி ஜூதி மலைக்கு சென்றார்கள். அந்த இடத்தில் கப்பல் போய் நின்றது. நின்ற பிறகு யோசனை வருகிறது, அந்த மூதாட்டியுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? அந்த மூதாட்டி இருக்கின்றார்களா, வஃபாத் ஆகிவிட்டார்களா என்று அந்த சிந்தனை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் போடுறான். மறதிக்கு பிறகு ஞாபகம் வருது. எதுக்கு பிறகு? மறதிக்கு பிறகு ஞாபகம் வருகிறது. அப்போ ஒரு ஹதீஸில் இப்படியும் பாருங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து ஒருவர் வந்து கேள்வி கேட்பார். நினைக்கிறப்ப மறந்துடுறேன், மறக்கிறப்ப நினைக்கிறேன், நினைக்கிறப்ப மறந்துடுறேன், மறக்கிறப்ப நினைக்கிறேன், இதை எப்படி நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மறதி எப்போ வரும் என்று கேட்ட பொழுது உதாரணத்தை கொடுத்தார்கள். வானத்தில் மேகம் வந்தவுடனே வானத்தை மறைத்து விடுகிறது. வானத்தில் மேகம் வந்தவுடனே வானத்தை மறைத்து விடுகிறது. அதே போல அந்த மேகம் வெளியே சென்ற பிறகு வானத்துடைய பிரகாசம் வெளியாகிறது. அதுக்கு உதாரணத்தை கொடுத்து சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மூளை என்பது அறிவு என்பது மேகம் போல என்று சொன்னார்கள். மேகம் சூழ்ந்து கொண்டால் அதே போல் அவர்களுக்கு மறதி வருகிறது. அந்த மேகம் வெளியான உடனே அவர்களுக்கு நினைவு வருகிறது. இப்படியெல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நினைவு வருகிறது அந்த மூதாட்டி எப்படி இருப்பார்கள் என்று. அந்த மூதாட்டியை சந்திப்பதற்காக ஊருக்குள்ளே சென்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ளே சென்ற உடனே அந்த மூதாட்டியுடைய வீடு மட்டும் அல்லாஹ் தஆலா சலாமத்தாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த மூதாட்டியுடைய வீடை அல்லாஹ் சலாமத்தாக வச்சிருக்கான். ஊருக்குள்ள இவ்வளோ தண்ணி வந்தது, எல்லாத்துடைய வீடெல்லாம் அடித்து விட்டு சென்றது, மனிதனுடைய அடையாளம் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய அற்புதத்தையும் அந்த குதிரத்தையும் பார்க்கும் பொழுது அந்த மூதாட்டியுடைய வீடு மட்டும் இறைவன் சலாமத்தாக வைத்திருக்கின்றான். உள்ளுக்குள்ளே சென்றார்கள், கதவை தட்டினார்கள். தட்டின உடனே அந்த மூதாட்டி தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது சலாம் கொடுத்தார்கள். சலாம் கொடுத்த பிறகு நபியை பார்த்து சொன்னார்கள், தயாராகி விடவா என்று கேட்டார்கள். பூகம்பம் வரப்போகிறதா, வெள்ளப்பிரளயம் வரப்போகிறதா நபியை என்று கேட்டவுடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வந்து சென்று விட்டது தாயே, வந்து சென்று விட்டது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த விஷயத்தை கேட்டதில் இருந்து என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் என்ன செஞ்சேன்? இபாதத்தில் தான் கழிச்சேன் என்று அந்த மூதாட்டி சொன்னார்கள். இதன் மூலமாக நம்ம என்ன படிப்பனம் பெறணும் என்று சொன்னால், இன்னொரு கஷ்டம் வந்தாலும் தொழுகையை நாம் விடக்கூடாது. இன்னொரு கஷ்டம் வந்தாலும் தொழுகையை விடக்கூடாது. இதிலிருந்து எடுக்கக்கூடிய பாடம் இதுதான். கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நபிமார்கள் பட்ட கஷ்டம் நம்ம படலை. அவர்கள் கொடுத்த சோதனை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கலை. எல்லாம் லேசான கஷ்டத்தை கொடுக்கணும். இதை கூட நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியலை. இதை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை, தாங்கி கொள்ள முடியலை. அவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பள்ளிக்கு சென்று தொழுது விட்டு செல்வார்கள். இது யாருடைய வழி? நபியுடைய வழியாக இருக்கிறது. நம்ம கஷ்டம் வந்தால் எங்கே போகிறோம்? கஷ்டம் வந்தால் எங்கெங்கே செல்லக்கூடாதோ அங்கெங்கெல்லாம் சென்று கொண்டு தான் இருக்கிறதோ. யாரிடத்தில் கையேந்தக்கூடாதோ அவரிடத்துல கையேந்தக்கூடிய சூழல் அல்லாஹ் தஆலா ஏற்பட்டு கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அப்போ அந்த கஷ்டமான நேரத்தில் கூட இறைவனுடைய உதவி நாட வேண்டும். இறைவன் வழி பிறக்க செய்வான். இறைவன் வழி பிறக்க செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு வழி பிறக்கும். இறைவன் மீது முழு நம்பிக்கை நம்மள்கிட்ட வரணும். வராதனால தான் இவ்வளோ பெரிய சோதனைக்கு நம்ம ஆளாகிட்டோம். வராதனால தான் இவ்வளோ பெரிய சோதனை, இவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ அந்த மூதாட்டியை கூட அல்லாஹாலா சலாமத்தாக வச்சுருக்கான்னு சொன்னால் அந்த மூதாட்டியை பாதுகாத்தது அந்த தொழுகை தான். அந்த மூதாட்டியை பாதுகாத்தது அந்த தொழுகை தான். அடுத்து பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 நேரம் தொழுகை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த 5 நேரம் தொழுகை, 50 நேரம் தொழுகை 5 நேரமாக கொண்டு வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, 5 நேரம் தொழுகக்கூடியவர்களுக்கு 50 நேரம் தொழுகக்கூடிய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? 50 நேரம் தொழுகக்கூடிய நன்மைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கின்றான். இந்த இடத்துல ஒரு பட்டியலை பார்ப்போம். 5 நேரம் தொழுகை யார் தொழுதா? ஏன்னா நபிமார்களுடைய தொடர்பில் இருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்தெந்த தொழுகை கிடைத்தது இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சூரத்தில் இருந்தார்கள், பிரகாசமாக இருந்தார்கள், ஒளிமயமாக இருந்தார்கள். இருள் என்ற இடத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. சொர்க்கம் என்பது இருள் கிடையாது, பிரகாசம் அளிக்கக்கூடிய இடம். எந்த கண்ணாலையும் பார்க்க முடியாது, எந்த காதாலையும் கேட்க முடியாது, எந்த கல்வாலும் கற்பனை செய்ய முடியாது. இதயத்தால் சொர்க்கம் இப்படி தான் இருக்குது என்று யாராலையும் என்ன செய்ய முடியாது, கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திலிருந்து வந்த காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். வந்த காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். எதனால் வந்தாங்க? பூமிக்கு வந்தார்கள். இரவு நேரத்தில் இறைவன் இறக்குனான். எப்போ இறக்குனா? இரவுடைய நேரத்தில் இறக்கப்பட்டார்கள். எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது. உஜாலாவாக இருந்தார், பிரகாசமாக இருந்தார். பார்க்கக்கூடிய இடமும் பளிச்சென்று தெரிஞ்சது. இன்னைக்கு பூமிக்கு வந்த உடனே இருளாக இருந்துச்சு. பூமிக்கு வந்த உடனே இருளாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. இரவு நேரத்தில் வெளிச்சம் வரக்கூடிய காலை அதிகாலையில் சூரியன் உதயுவதற்கு முன்னதாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த தொழுகை தான் ஃபஜருடைய தொழுகையாக இன்று நாம் தொழுது வருகிறோம். எதனால் தொழுதார்கள்? வெளிச்சத்தை காண்டார்கள். வெளிச்சத்தை பார்த்ததின் காரணமாக இந்த பிரகாசத்தை பார்த்ததின் மூலமாக இறைவனுக்கு நன்றி கடனாக அவர்கள் என்ன செய்தார்கள்? 2 ரக்காத் தொழுதார்கள். அந்த தொழுகை தான் ஃபஜருடைய தொழுகையை நாம் இன்றைக்கு எல்லா ஜமாத்தாக தொழுதுகிட்டு வருகிறோம். இந்த ஃபஜருடைய தொழுகை யார் வருகின்றார்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஃபஜருடைய தொழுகைக்காக பள்ளிக்கு போகக்கூடியவர்களுடைய கையில் எந்த கொடி இருக்கும்? தீனுடைய கொடி இருக்கும், இஸ்லாத்தினுடைய கொடி இருக்கும். ஃபஜர் தொழுகாமல் பஜாருக்கு போகக்கூடியவர்கள் கையில் ஷைத்தானுடைய கொடி தான் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடினமாக இந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இரண்டாவதாக ஜொஹர் லொஹர், உருது மொழியில் ஜொஹர் என்று சொல்வார்கள். அப்போ அந்த லொஹருடைய தொழுகையை யார் தொழுதார்கள் என்று சொன்னால், குர்பானுடைய மாதத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய மகனை அறுப்பதற்காக சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டார். கத்தி அறப்படவில்லை, அறுக்கவில்லை. அந்த நேரம் லொஹருடைய நேரம், மதியானம் சூரியன் உச்சத்துக்கு மேலே செல்லக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் தன்னுடைய மகனை இறைவன் பாதுகாத்ததின் மூலமாக, அவர்கள் நன்றி கடனாக இறைவனுக்கு ஷுக்ரியா செய்வதன் மூலமாக 4 ரக்காத் தொழுதார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தொழுகை இன்றைக்கு லொஹருடைய தொழுகையாக நாம் தொழுது வருகிறோம். ஒரு ஹதீஸில் பார்ப்போம், ஃபஜ்ர் தொழுதால் முகத்தில் பிரகாசம் ஏற்படும், லொஹர் தொழுதால் அவருடைய வியாபாரத்தில் பரக்கத் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அசருடைய தொழுகை யார் தொழுகின்றார்களோ உடல் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மகரிபுடைய தொழுகை யார் தொழுகின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கட்டுப்படுவார்கள். இஷாவுடைய தொழுகை யார் நிறைவேற்றுகின்றார்களோ நிம்மதியான தூக்கத்தை இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். 5 விஷயத்துக்கு 5 விளக்கத்தை கொடுக்கப்பட்டார்கள்.
அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த பிறகு இருளில் இருக்கக்கூடிய அந்த நபி கூட பிரகாசத்தை பார்த்து நன்றி செலுத்துவதன் காரணமாக ஃபஜருடைய தொழுகையை நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பரிசாக கொடுத்தான். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் அறுப்பதற்காக தயாரானார்கள். அதன் காரணமாக தன்னுடைய மகனை இறைவன் பாதுகாத்ததன் மூலமாக அவர்கள் அதற்கு நன்றி கடனாக 4 ரக்காத்தை தொழுதார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தொழுகை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அசருடைய தொழுகையே உஸைர் அலைஹிஸ்ஸலாம். இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படுக்க தான் வைத்தான். 100 வருஷம் வரைக்கும் இந்த பூமியில் படுத்திருந்தாங்க. எத்தனை வருஷம் வரைக்கும்? 100 வருஷம் வரைக்கும் படுத்திருந்தாங்க. அந்த 100 வருஷத்துக்கு பிறகு இறைவன் அவருடைய உடலை எப்படி பாதுகாத்திருப்பான் யோசித்து பாருங்க. அப்போ அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை அல்லாஹ் தஆலா மறுபடியும் ஆக்டிவிட்டிவ் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து எழுப்பினான். அந்த ஆரோக்கியத்துக்கு பிறகு அவர்கள் எழுந்தார்கள். எழுந்த பிறகு அவருடைய கையில் இருக்க அந்த பொற்காசுகளை மக்களிடத்தில் கொடுத்தார்கள். 100 வருஷம் பழமையான பணம் என்று சொன்னார்கள். எத்தனை வருஷம்? 100 வருஷம் முன்னாடி உள்ள இந்த பொற்காசுகள் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அவர்கள் அந்த நேரம் அசருடைய நேரத்தின் காரணமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக அசருடைய தொழுகை 4 ரக்காத் தொழுதார்கள். இப்போ 2 ரக்காத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள், 4 ரக்காத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். மறுபடியும் 4 ரக்காத் அசருடைய தொழுகை யார் தொழுதார்கள்? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். 4ஆவதாக மக்ரிபுடைய தொழுகையை உலகத்துக்கு நீதிபதியாக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அதுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக மக்ரிபுடைய தொழுகையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். மக்ரிபுடைய தொழுகையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுது வந்தார்கள். அடுத்து இஷாவுடைய தொழுகையை ஒரு அறிவிப்பில் பார்த்தோம் சொன்னால் ஒரு நபியை பற்றி சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பில் பார்த்தோம் சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாய் தொழுது வந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜருடைய தொழுகை அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பார்கள். யார் ஒருவர் ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் இமாம் ஜமாத்தாக 40 நாட்கள் வரைக்கும் விடாமல் தொழுகின்றார்களோ நரகத்தை விட்டு அவர்களுக்கு விடுதலை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளோ பெரிய விஷயம் எதனால் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்? இந்த தொழுகையில் வைத்திருக்கின்றான். தொழுகைக்காக எந்த ஒரு அடியான் பள்ளிக்கு வருகின்றார்களோ அவர்களுக்காக சோனத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் தொழுவதற்காக ஒழு செய்துவிட்டு பள்ளிக்கு வருகின்றார்களோ நாளை மறுமை நாளில் அவர்களுடைய முகம் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு பிரகாசமாக வைத்திருப்பேன்னு சொன்னால், இந்த நிலா இந்த நட்சத்திரம் எப்படி மின்னுகிறதோ இதே போல அவருடைய உடம்பெல்லாம் மின்னும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த மாதிரி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதே போல இன்னொரு விஷயத்தை நாம் பார்ப்போம். ஒரு அடியான் சஜிதா செய்கின்றான் என்று சொன்னால் இந்த அடியானை பார்த்து ஷைத்தான் ரொம்ப தூரம் ஓடுகின்றான். அந்த ஷைத்தான் கூறுகின்றான், இந்த அடியான் நான் ஒரு சஜிதா செய்யாதனால சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இந்த அடியான் இந்த சஜிதாவை செய்து சொர்க்கத்தை அடைந்து விட்டான் என்று இவன் இறைவனை நெருங்கி விட்டான், இவன் பக்கத்தில் நான் நெருங்க முடியாது என்று ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகி கொண்டுதான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் திருட்டு பழக்கம் இருக்கிறதோ, ஒரு சஹாபி இரவெல்லாம் தொழுவாராம், இரவெல்லாம் தொழுவாங்களாம், காலையில் திருடுவாங்களாம். அந்த பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அல்லாஹ் தஆலா அவருடைய மனமாற்றத்தை கொடுப்பான். திருட்டுத்தன்மை உள்ளவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவர்களை பரிசுத்தமாக்கினான். அதற்காக தான் இந்த ஆயத்து சொல்லப்படுகிறது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹஷாய் வல் முன்கர். மானக்கேடான செயல்களை விட்டு மனிதர்களை பாதுகாக்கிறது இந்த தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமா தஹாஃபத் ஹாஸிஹில் வர்கு அன் ஹாஸிஹி ஷஜரா. யார் தொழுது வருகின்றார்களோ
ஒரு மரத்துடைய கிளைகள் எப்படி உதிர்கிறதோ அதே போல இந்த அடியானுடைய பாவங்கள் உதிர்ந்து விடும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார், குர்ரத்து ஐனி பிஸ்ஸலா, தொழுகை என்பது என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொல்வார்கள், ஃபஸாலிக மிஸ்லு ஸலாத்தில் ஹம்சி யம்ஹுல்லாஹு பிஹாஸல் ஹதாயா. ஒரு அடியான் ஒரு ஆற்றில் தினமும் 5 முறை குளித்தால் அந்த அடியானுடைய உடலில் எந்த விதமான அழுக்கும் இருக்காதோ, அதே போல ஒரு அடியான் 5 நேரம் தொழுகும் பொழுது அந்த மனிதனுடைய உடலில் எந்த விதமான பாவம் சுமை இருக்காது, அவர்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமினின், தொழுகை என்பது மூமின்களுடைய மேராஜ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், யார் தொழுகை நிலை நாட்டுகின்றார்களோ இஸ்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொன்னார்கள், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து சொன்னார்கள், அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், ஒரு மனிதனுக்கு அமைதி நிம்மதி என்பது இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக தான் அந்த அடியானுக்கு மனசு எல்லாமே நிம்மதி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு ஆயத்தில் இறைவன் சொல்லி காட்டி, அதாஉ ஸலாத வத்தபு ஷஹவாத்தி ஃபஸௌஃப யல்கௌன கையா, அதிவிரைவில் யார் தொழுகையை விட்டுவிட்டார்களோ மனம்போக்கில் சென்றார்களோ அவர்களுக்கு இறைவன் சீக்கிரமாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஹஷுர் யௌமல் கியாமத்தி ஆமா, யார் தொழுகை விடுகின்றார்களோ நாளை